விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுகா அத்திகுளம் CSI கிறிஸ்துவ நாடார் உறவின் முறை சார்பில் மதுரை மாநகர காவல் ஆணையாளரிடம் மனு. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுகாவில் உள்ள அத்திகுளத்தில் கடந்த 1971ஆம் ஆண்டு முதல் இயங்கி வரும் அத்திகுளம் CSI கிறிஸ்தவ நாடார் உறவின் முறை சங்கத்தில் செயலாளராக பிரதிபராஜன் செயல்பட்டு வருகிறார். இந்நிலையில் இச்சங்கத்தில் உள்ள சங்க உறுப்பினர்கள் மற்றும் மக்கள் அளித்த நன்கொடையின் அடிப்படையில் வாங்கிய சங்கத்திற்கு பாத்தியப்பட்ட சில சொத்துக்களை மதுரை CSIக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு பதவிக்கு வந்த உள்ள பேராயர் ஜெய்சிங் பிரின்ஸ் பிரபாகர் மற்றும் சிலர் கூட்டாக சேர்ந்து சங்க சொத்துக்களை அபகரிக்கும் நோக்குடன் செயல்பட்டு வருவதாக கூறி மதுரை மாநகர காவல் ஆணையாளரிடம் பிரதிபராஜன் கிராம மக்களுடன் வந்து புகார் மனு அளித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய போது, பேர் பிருத்திவிராஜன், ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுகா அத்திகுளம் கிராமத்திலேருந்து வந்திருக்கோம். இந்த பத்திரிகையில் அவதூறு செய்தி உண்மைக்கு மாறாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது விஷயமாக வந்து கமிஷனர்கிட்ட மனு கொடுக்க வந்தோம். அதாவது 1995லையும் 2001லையும் நாங்கள் CSI கிறிஸ்டின் நடார் உறவுமுறையிலேருந்து ஒரு லேண்டு வாங்கினோம். அதை கல்யாண மண்டபம் கட்டியிருக்கோம். அதை CSI பிஷப்பாக இருக்கிறவங்க பெர்னாண்டஸும் சேர்ந்து போலியாக பத்திரம் பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. நாடார் உறவுமுறை சொத்தை கொண்டு போய் CSI பேரில் வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு கல்லறையில் இடம் கிடையாது, கல்யாணத்துக்கு விட மாட்டோம் அப்படின்னு வச்சு மிரட்டி எழுதி வாங்கி வச்சுருக்காங்க. 8 பேர் வச்சு 235 பேருக்கு வெறும் 8 பேரை வச்சு பத்திரம் போட்டாங்க. அதை கண்டித்து தான் நாங்களும் பல இடத்துல போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. விசாரிக்க மாட்டேங்க, விசாரித்தோன்னு கோர்ட்டில் கொடுத்து ரிப்போர்ட்டு கொடுக்காங்க. அதனால தான் கமிஷனர் சார்கிட்ட வந்து கொடுக்க வந்திருக்கோம். அதில் உள்ள இந்த பேப்பர் அவதூறு போட்ட பேப்பர், அதாவது மிரட்டுறது பிஷப்பு பிரின்ஸ் பிரபாகரன், இன்னொன்று பெர்னாண்டஸ் ரத்தன் ராஜா, இவங்க தான் அதை பண்ணுறாங்க. அவங்க பிஷப்பாவும் சென்ட்ரல் செக்ரட்டரியாக இருக்காங்க. CSIக்கு நாடார் உறவுமுறை செக்ரட்டரி நான். எங்கள் சொத்தை எழுதிக்கிட்டு எங்களையே மாற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க. போலீஸ் நடவடிக்கை எடுக்கு. அதுக்காக தான் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கோம். முறை அதான் இந்த இருக்குல்ல, அந்த பத்திரம் கிரைய பத்திரம் தான் இருக்குது. CSI கிறிஸ்டின் நடார் உறவுமுறைக்கு 95ல் வாங்கினதும் 2001ல் வாங்கினது இந்த வச்சுருக்கோம். ஆனால் பூரா போலி பத்திரம், போலி இது. இங்கே பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒரு சர்ச்சு. இவங்க அடாவடித்தனம் பண்ணுறாங்க, ஓவர் அடாவடித்தனம். அங்கேயே போட்டுக்கிட்டு அட்டூழி அங்கே தாங்க முடியல. அதனால தான் ஊர்லேருந்து எல்லோரும் சேர்ந்து வந்து ஒரு மனு கொடுத்துட்டு போன்றது. எது சார், நடவடிக்கை எடுக்கன்னு சொல்லியிருக்காங்க சார். ஆமாம், நடவடிக்கை எடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மீடியாக்கள் கொஞ்சம் அதை விரிவுபடுத்தி போடுங்க. உள்ளதை போட்டால் போதும், நியாயமானதை போட்டால் போதும். அதாவது மிரட்டலில் ஏன்னு சொன்னால், கல்யாணம் இறந்துட்டாங்கன்னா அவங்கள அடக்கம் பண்ண மாட்டாங்க, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கன்னா பாதிரியாருக்கு பயப்பட செஞ்சுவாங்க. அதோட விளைவு தான் இது. 8 பேர் சேர்ந்து ஒரு ஒரே முறை சொத்தை எழுதி கொடுக்குற அளவுக்கு என்ன இருக்குது? தாப்பன் சொத்தையே ஒருத்தன் கழுத்து பண்ண முடியாது. அப்படி சட்டம் இருக்கிறதுல 325 பேரோட சொத்தை 8 பேர் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணி எல்லாத்துக்கும் ரூபாயை கொடுத்துட்டாங்க. இப்போ கோர்ட்லேயும் இருக்குது. இதை குறித்து கமிஷனர் எல்லா ஆதாரமும் என் கையில் இருக்குது. ஆதாரம் பக்காவாக இருக்குதாருல, கிட்டத்தட்ட ஒரு 160 பக்கம் இருக்குது. ஒன்றும் பிரச்சனையே இல்லை. யார்கிட்ட இருந்து வாங்கணும், எந்த இடம் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் தெளிவாக வச்சுருக்கோம். இதே மாதிரி ஒரு தடவை பண்ணாங்க சில்லூத்தூரில் வச்சு. நான் போய் SP DSP கலெக்டர்கிட்ட கொடுத்தோடனே அவங்க 2007 ஒரு விசாரணை கமிஷன் போட்டாங்க. விசாரணை கமிஷன் போட்டு ரீலாக ஒரு அரசு வழக்கறிஞரை விட்டு 2 பேர் ரெக்கார்டையும் வாங்கி பாருங்கன்னாங்க. 2 பேர் ரெக்கார்டையும் கொடுத்தோடனே இவங்களுக்கு தான் அது சொந்தம், அவங்களுக்கு சொந்தம் கிடையாது, இது CSI கிறிஸ்தவ நாடாருக்குரியதுன்னு சொல்லி மறுபடியும் அதில் உள்ள தீர்வு செய்து எல்லாமே இதில் வச்சுருக்கேன். அவங்க கொடுத்த ஆர்டர் எல்லாமே இருக்குது. அப்படி இருந்தும் திட்டமிட்டு வர்ற பிஷப் போகாமல் அந்த இடத்துல லேண்டில் தான் குறியாக வராங்க சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு. அதில் இப்படி இதில் கிராமமாக இருக்கிறனால மிரட்டி பார்க்காங்க. நாங்கள் அதுக்கெல்லாம் போகிற மாதிரி இல்லை. அதனால தான் நாங்களும் மாறி CM மாதிரி பெட்டிஷனை கொடுத்துருக்கோம், எல்லா வேலையும் பண்ணியிருக்கோம். என்ன அழுத்தம் இருக்குன்னு தெரியல, போலீஸ் நடவடிக்கை எடுக்க தயங்குது. அதனால் இப்போ கமிஷனர் சொல்லிக்க நடவடிக்கை. திருமண மண்டபம் இருக்குது, பல மக்களுடைய திருமணம், அதை எழுதிட்டாங்க. அதை மெயினாக கல்யாண மண்டபம் 20 சென்டில் பாதியில் கல்யாண மண்டபம் கட்டியிருக்கோம். திருமண மண்டபத்தில் வெறும் இன்றைக்கி கல்யாண மண்டபம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் எங்கள் ஊரில் 5000 ரூபா தான் வாங்குகிறோம். அதே இது சில்லூத்தூரில் 3 கிலோமீட்டர் வந்துச்சுன்னா 20,000 50,000 தான் கல்யாண மண்டபம் வாடகை. திருமண மண்டபத்தையே மாற்றி அப்படி ஏழை எளிய மக்களுக்காக கட்டினதை இவங்க அபகரித்து விற்கிறக்க, அபகரித்து பத்திரத்தையே பார்த்திருக்காங்க. கொடுத்தா கோர்ட்டில் போய் பாருங்காரு. ரிஜிஸ்டர் காசை வாங்கிட்டு தான் அதை பண்ணுறாரு. இவங்க எவ்வளோ நாள் காசு கொடுக்க தயாராக இருக்காங்க. ஆமாம், என் பேர் பிருத்திவிராஜன் சார். அவங்க மேலேயும் கொடுத்துருக்கு.
8 பேரில் உள்ளூரில் இருக்கிறவன் ஆபிரகாம் சத்தீஸ்லன்னு ஒருத்தர், மார்ட்டின் ஒருத்தர், தேவசகாயம், தேவபிரியம், யாரு? பிரேமதாஸ், ராக்லான், இன்னொருத்தர் வந்து மனோரமா, ராசலிங்கம். அந்த ராசலிங்கங்கிறவர் வந்து அந்த ஒரு பையன் வந்து அதில் இந்து நடா இருந்தான். அவனும் அந்த போலி பத்திரத்தில் கையெழுத்து போட்டிருக்கான். நான் கிறிஸ்டின்னு போட்டிருக்கான். ஒரு பேராயிரா சார்? இதெல்லாம் தூண்டுதல் பண்ணி விடுறது முழுக்க பேராயர் எடுக்கன்னு சொல்லியிருக்காங்க சார். ஆமாம், பிஷப்பு பிரின்ஸ் பிரபாகரனும் பெர்னாண்டஸ் ராஜரத்னம். என்ன சார் இதுக்கு அடுத்து என்ன சார், நான் கோர்ட்டையும் போகணும். நம்ம அடுத்து நாங்கள் போலீஸ் இது வக்கீல் வச்சு கோர்ட்டில் டைரக்ஷன் வாங்கி உண்ணாவிரதம் போடணும். கலெக்டர் இப்போ அடுத்து கலெக்டர் பார்க்க போகிறோம், மதுரை மாவட்ட கலெக்டர். இந்த பத்திரிக்கை என்ன சார்? என் பேர் பிருத்திவிராஜன் சார், சிறுவில்லிபுத்தூர் பக்கத்தில் அத்திக்குளம் சார். கிறிஸ்டியன் நாடார் அசோசியேஷனில் செக்ரட்டரியாக இருக்கேன். இவர் தலைவராக இருக்கார். மற்ற நிர்வாகஸ்தர்கள் இவங்க எல்லாம்